இப்போ கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்க, எனக்கு இந்த பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டாங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் எங்கே சார் புகார் அளிக்க முடியும்? கட்ட பஞ்சாயத்துனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரெகுலர் மீடியேஷனு, சமரசம் அப்படி எல்லாமே கிடையாது. கட்ட பஞ்சாயத்து எப்படின்னா பணம் இல்லை மசில் பவர், பணபலம் இல்லை அதர் பலம் படைச்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதிக்கு புறம்பா, சட்டத்துக்கு புறம்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிறதுக்கு ரெண்டு பலசாலிகளை, பணம் படைத்தவர்களையும் அதிகாரம் படைத்தவர்களையும் கூட வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வர சொல்லி நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி, இதை சினிமாவில் கூட அதை வந்து அதுதான் கரெக்டு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு காமிச்சு அதை கைதட்டல்லாம் வாங்குவாங்க. அது வெளியில் கைதட்டலுக்கு சரியாக இருக்குமே தவிர சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி அது தவறு. அவங்க வந்து நீதிமன்றம் தான் அணுகணும், நீதிமன்றத்தில் போய் தான் பண்ணணும். இதை பல நேரங்களில் சிவில் கேஸை கட்ட பஞ்சாயத்து வச்சு அதை தீர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து மாபெரும் தவறு. அது பல வகையில் வந்து அவங்கள வழக்கு பதிவு செய்ய முடியும். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுடிசமோ இது மாதிரி ஒரு பணம் பலம் இந்த மாதிரி படைச்சவங்க வந்து உங்களை நிர்பந்திச்சாங்கன்னா போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கன்னா அவங்கள அப்படியே அந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள அது மாதிரி செஞ்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும். மேலும் இது தவிர்த்து உங்களுக்கு வந்து சப்போஸ் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தில் போய் கூட நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா சப்போஸ் அந்த அதிகாரியோடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு கூட அவங்க செய்யும் பட்சத்தில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில், அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நீங்கள் அவங்க பேரில் தனி வழக்காக நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியும். பதிவு பண்ணி அந்த வழக்கை நீதிமன்றமே விசாரணைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்கள்லாம் இருக்குது. மேலும் இது சம்பந்தமான உங்களுக்கு விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னா ஒரு நல்ல வழக்கறிஞரை நேரில் போய் சந்தித்து அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டணும். முதல்ல இது சம்பந்தமான ஃபோட்டோ, வீடியோ, அதுக்கப்புறம் வேறு அதர் எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எவிடன்ஸ்லாம் வந்து தயார் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு வழக்கறிஞர்கிட்டே கூட நேரில் போய் அணுகி இது எந்தெந்த சம்பந்தமான இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா எந்த மாதிரியான எவிடன்ஸ்லாம் எடுக்கணும், எந்த மாதிரி எவிடன்ஸ் எடுத்தால் அவங்கள வந்து தண்டிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தந்திரமாக நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா புத்திசாலித்தனமாக, புத்திசாலித்தனத்துக்கு வந்து வேறுபாடு இருக்குது. இந்த புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை செய்யும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வெற்றி பெறுறதுன்றது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும், கொஞ்சம் சாதுரியம் வேணும், கொஞ்சம் தைரியமும் சேர்ந்து வேணும், கொஞ்சம் ஒரு மற்றவருடைய ஆதரவும் நமக்கு தேவை. அந்த ஆதரவெல்லாம் நம்ம திரட்டிக்கிட்டு கண்டிப்பாக செஞ்சோன்னா இதில் கட்ட பஞ்சாயத்தை உங்ககிட்டருந்து தூக்கி எறியறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிக அளவில் இருக்குது. உங்கள் விளக்கம் புரிஞ்சுது. ஆனால் சில நம்ம கமெண்ட்ஸ்லேயே கூட நிறைய பேர் பதிவிட்டிருந்த மாதிரி சில காவல் நிலையங்கள்லேயே வந்து காவலர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்க, பெரியவங்களுக்கு வசதியாக அந்த கட்ட பஞ்சாயத்தை வந்து ஃபேவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? காவல் நிலையத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுன்றது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. பல காவல் அதிகாரிகள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணனால வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்றதும் புதுசு கிடையாது. நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதும் வந்து புதுசு கிடையாது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலான்னு வேணால் சொல்கிறேன் நான். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு உங்கள் போலீஸ் நிலையத்திலேருந்து உங்களுக்கு கால் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்த உடனே நீங்கள் நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, நம்ம வந்து என்ன நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்பாங்க. அந்த நேரங்களில் உங்களை அழைச்சி ஏதாவது ஒரு சாதாரண ஒரு சிவில் கேஸாக இருக்கும், நிர்பந்திப்பாங்க ஒரு போலீஸ் அதிகாரி. இங்கே பார், நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா உன் பேரில் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மிரட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எப்போதுமே ஒரு 100 பேர் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு குறைந்த அளவாவது, குறைஞ்சபட்சமாவது ஒரு தவறான ஆட்கள் இருக்கிறது வந்து வழக்கம்தான். உலகம் பூரா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. உடனே நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்படின்றத நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது. இருக்கிறது வந்து உலகம் பூரா இருக்கிறது வந்து வாஸ்தவம் தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை நம்ம நினைக்கிறதுல. அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் முக்கியமான கேள்வி இந்த இடத்துல. நீங்கள் அவங்கக்கிட்ட பொறுமையாக நிதானமாக நான் யோசித்து சொல்கிறேன், இல்லை கேட்டு செய்கிறேன், இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாதகமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடணும். நீங்கள் அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டுறதுக்கு இதே மாதிரி ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லி என்ன பண்ணலான்னு நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். ஒன்று கேட்டு அதுக்குண்டான ஆதாரங்களை, அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆதாரங்களை வந்து திரட்டணும். ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு வந்து ரகசியமாக எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யலாம். செஞ்சுட்டு
நீங்கள் வந்து அதை மேலதிகாரிகிட்ட நீங்கள் புகார் கொடுக்க முடியும் உங்களால். கண்டிப்பாக மேலதிகாரிகள்னால் வந்து பெரும்பாலும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா ஒரு மேலதிகாரி மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் மேலதிகாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க, சிட்டிக்குள்ளேன்னு எடுத்துக்கிட்டால் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் எடுக்கலை அப்படின்னா சைமல்டேனியஸாக ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட இல்லை கமிஷனர்கிட்ட ஏன் டிஜிபி லெவலில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுவார். வந்தார்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்ய முடியாது அவரால். அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணால் ரகசியமாக தான் செய்ய முடியும். ரகசியமாகவோ சட்டவிரோதமாக தான் செய்ய முடியும். அப்படி சட்டவிரோதமாக செஞ்சாலும் அவர் ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவருக்கு எந்தவித அதிகாரமும் அவருக்கு கிடையாது. அப்படி பண்ணும் பட்சத்தில் அவர் வேலை நீக்கம் செய்யப்படலாம், இல்லை சஸ்பெண்ட் செய்யப்படலாம். சப்போஸ் இவங்க நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு இவங்க எதுவுமே யாருமே நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மேலும் நீங்கள் இதை பண்ணால் மனித உரிமை ஆணையத்துக்கிட்டே போய் நீங்கள் ஒரு தனி கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். அவங்களுக்கு இவங்களுக்கு கனெக்ட் வராது. ஓகே, அவங்க வந்து தனியாக விசாரிப்பாங்க. தனியாக விசாரித்து இது போல் இதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன மேல் நடவடிக்கையோ அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக இந்த கீழே கொடுத்துருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இது போல் வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.